என்ன சொல்லியா கீதா? ராணி நில்லு. ஏன்டா அப்படி ஓடி வரிய? உன்கிட்ட பேசணும் பக்க அதான் ஓடி வந்தேன். சொல்லுங்கக்கா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ராணி, அந்த பக்கத்து வீட்டு கீதா பிள்ளை பத்தி நீ ஏதோ உனக்கு தெரிஞ்ச வீட்டை விசாரிக்கன்னு சொன்ன பத்தியா? அவர் ஏதாவது சொன்னாரா இல்லையா? அவ வயசு எவ்வளவா? நானும் அதை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை சித்தப்பா ஊர்ல இல்லன்னு நினைக்கேன், அதான் பேசவே முடியல. நீ சீக்கிரமா விசாரிச்சு சொல்லிட்டான்னு வச்சுக்க, சட்டுப்பட்டுன்னு கல்யாண வேலையை பாப்பேன்ல. ஓஹோ, இன்னும் பொண்ணு வயசு சரியா தெரியலன்னு தான் கல்யாணம் பேசாம இருக்காவளோ? இப்படியே போனா என் மவ வாழ்க்கை தான் கெட்டு போவோம். ஒரு பிட்ட போய் போட வேண்டியதான். தண்ணி வந்துட்டா ராணி? வந்துட்டுக்க. என்ன நீங்க கொண்டு வந்திருக்கீங்க குடத்தை? மினி எங்க போனா? மகாராணி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காவோ, அதான் எல்லா வேலையும் நான் பண்ணி தொலைக்க வேண்டியிருக்கு. போயிட்டு வரட்டி. அவ என்ன எப்பவுமா போயிட்டு இருக்கா? எப்பமாச்சும் ஒரு தடவை போறா. உங்க மவளை பக்கத்துலயே கட்டி கொடுத்துருக்கியே. உன்ன ஒரு எட்டுன்னு வந்து பாத்துட்டு போயிடுறா. அந்த பிள்ளைக்கு ஆசை இருக்காதா? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே சம்பந்தி, நல்லா போயிட்டு வரட்டு. அப்புறம் நீங்க கீதா வயசு கேட்டுட்டு இருந்தீல்ல? எனக்கு அந்த பிள்ளை வயசு தெரியும். அப்படியாக்கா? உங்களுக்கு வயசு தெரியும்னா அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? ராணி, வயசு எனக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது பத்துக்க. அது வந்து நீ சொன்னல அந்த பிள்ளை சித்தப்பா, அவி வந்து என் வீட்டாளுக்கு தெரியும் பத்துக்க. அப்படி கேட்டு விசாரிச்சதுல அந்த பிள்ளை வயசு தெரிஞ்சிட்டு. அந்த பிள்ளைக்கு 23 வயசு தானா? என்ன சம்பந்தியா சொல்றியே, உண்மையாவா? அட ஆமா சம்பந்தி, நம்புங்க. நீங்க மேற்கொண்டு நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. தங்கம்மாக்கா சொல்றாவன்னா கேட்டுனாக்கா சொல்லிருப்பாவ. நீங்க வேலையை ஆரம்பிங்க. பொண்ணு கேட்கணுமா இல்ல எப்படின்னு பாத்துக்கிடுங்க. என்ன சர்தாராணி, அந்த பிள்ளை வீட்டுல யாரும் பெரிய ஆள் இல்லையே, எப்படி கேட்க? எக்கா, அந்த பிள்ளைக்கு சித்தப்பா 4 ஊர் தள்ளி இருக்காவ சொன்னேன், அவட்ட தான் பேச முடியல. அந்த பிள்ளைக்கு மாமா ஒருத்தர் இருக்காவக்கா. ஆனா எனக்கு வந்து அந்த டீட்டெயில்லாம் தெரியாது. நீங்க அந்த பிள்ளைட்டி கேட்டுக்கிடுங்க. நம்ம ராஜேஷ் தான் அந்த பிள்ளைட்ட நல்லா பேசுவானே, 2 பேரும் ஃப்ரெண்டு தானே. மறுபடியும் ஏன் பேசணும்? அப்படியே 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவல்லக்கா. ஒரே ஸ்கூலு, அதான் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் கேட்க சொன்னேன். பரவாயில்ல ராணியா, என் மாமா உமாவும் நல்ல ஃப்ரெண்டு தான் கீதாவுக்கு. உமா கேப்பா. சமதியா உமாட்ட கேட்க சொல்லுங்க, அவ எல்லாம் நல்லா கேட்டு சொல்லுவா. நல்ல பொறுப்பான பிள்ளை பத்தியில. பொறுப்போ பருப்போ சரி, நான் வட்டி கேட்க சொல்லியேன். சரிக்கா, அப்ப நான் வாரேன். என்ன? சரி ராணி, போயிட்டு வா. சமந்தியா, நானும் போய் தண்ணி எடுக்கேன். சரி சரி. சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் நடந்து இந்த கிழவி மும்பைக்கு ஓடுனாதான் என் மவளுக்கு நிம்மதி. இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்குள்ள நம்ம பாடுபட்டுறோம் போலயே. ஆமாக்கா, இந்த வருஷத்துக்கெல்லாம் இப்படி டெக்கரேட் பண்ண வச்சுட்டே இந்த கிழவி வெளிய கொடுத்து செய்ய வேண்டியதானே. பொண்ணு பார்க்க போறதுக்கு இத்தனை வருஷத்துக்கு தேவை இந்த கிழவிக்கு. கொழுப்பு இந்த கிழவிக்கு ரொம்ப. பணக்காரிங்க திமிரு. என்ன பணக்காரியோ? என் வீட்டுக்குலாம் கொண்டு வந்த வருஷத்துக்குல ஒண்ணுமே நல்லா இல்ல. சாக்லேட் சுண்டு சுண்டா இருந்துச்சு, அதுக்கு மேல ஆப்பிள் பழம் அழுகிட்டே இருந்து, ஆரஞ்சு நசுங்கிட்டே இருந்து, அத போய் வருஷத்துக்குல வச்சு கொண்டு வந்திருக்கா. கிழவில நிறைய பணம் தரத்தான் செஞ்சுச்சு. நான் தான் அந்த பணத்தை ஆட்டை போட்டுட்டு அழுகி போன ஆப்பிளையும் நசுங்கி போன ஆரஞ்சும் வாங்கி வச்சேன். எப்படியே தப்பிச்சு பணத்தை ஆட்டை போட்டேன். என்னக்கா இதை யோசிக்கியே? ஒண்ணும் இல்ல உமா, உனக்காச்சு அழுகி போன ஆப்பிளும் ஆரஞ்சாச்சும் கொண்டு வந்துச்சே, எனக்குலாம் அதுவும் கிடையாது. வெறும் பூவும் வெத்தலையும் தான். பழக்கொட்டே இருக்காதடி, டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க. இந்த ஆயிட்டு டைம் முடிஞ்சிப்போம். பூ எடுத்துட்டு வரேன். பூவை கட்டி வைங்க 2 பேரும் சேர்ந்து. கிளடி, பூவை நம்ம தான் கெட்டி தொலைக்கணுமா? கெட்ட பூவை வாங்கி தொலைக்க வேண்டியதானே கிளவி. நம்மள வேலை வாங்கணும்னு அப்படியே குளுகுளுன்னு இருக்கும். ஏக்கா, இப்பவே இந்த அலப்பறனா கல்யாணத்துக்குள்ள நம்மள பாடா படுத்திரும் கிளவி. ஆமா, அதுக்கு தான் அந்த கல்யாணத்தை நடக்கூடாம பண்ணலாம்னு பார்த்தா ஒண்ணு முடிய மாட்டேங்கி. என்னக்கா சொல்றியே? அப்படி மட்டும் செஞ்சிராதே, வாழ்க்கையே அதுல தான் அடங்கி இருக்கு. ஏன் சுரேஷ் கல்யாணத்துக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? அது இந்த கல்யாணம் நடந்தாதானே கிளவி சீக்கிரம் பாம்பே போய் சேரும், அதுக்கு தான்க்கா. என்னமோமா, கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நம்ம உயிரை எடுப்பான்னு தோணுது. தெரியல, பாப்போம். என்ன நீ என்ன பேசிட்டு இருக்கிய 2 பேரும்? ஆமா, இதெல்லாம் எதுக்கு தட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிய? வா சுரேஷ் வா. கொழுந்தனார் கல்யாணம், பிறகு வருஷத்தட்டுல ரெடி பண்ண வேண்டாமா? கல்யாணமா? எக்கா, இப்பவே கல்யாணம் சொல்ல மாட்டாவே. ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறதுக்கா, அதுக்கு அப்புறம் தான் என்கேஜ்மென்ட், அப்புறம் தான் கல்யாணம், அப்புறம் ரிசப்ஷன். ஆமா என்னோமா, சந்தோஷம் சொல்லிவிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல சுரேஷ், உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சிட்டு வந்துருவோம், அதுக்கு தான் அந்த வருஷத்தட்டு. என்ன நீ சொல்றியே? யாரு நீ பொண்ணு? மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஆசையா? உமா பாவம், அவனை வம்பு பண்ணாத. இல்ல நீ நிஜமா தான் கேக்கேன். நீ வந்துட்டியா? வா. எம்மா, என்னம்மா இது? அண்ணி ஏதோ பொண்ணு பார்க்க போறோம், பூ வைக்க போறோங்க. அவ யாருமா பொண்ணு? என்கிட்டயே சொல்லல நீங்க. எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிய? வந்தது வராததுமா என் பையன்ட்ட அது இதுன்னு சொல்லி அவனை கோபப்படுத்திட்டீல. ஒரு விஷயமும் 2 வாய்க்குல கிடக்காதோ. எப்ப பாரு ஸ்பீக்கர் மாதிரி அங்க இங்க. நான் என் மொமெண்ட் எல்லாம் பக்குவமா எடுத்துடலாம்னு பார்த்தா இவ்வளவு 2 ஐஸ்தத்துக்கு சொல்லி வச்சிருக்காங்க. என்னத்தலாமோ? எம்மா, ஏன் இப்ப அண்ணி மேல கோபப்படுறியே? அவ உண்மையை தானே சொன்னாவோ? நான் கேட்டேன், அதுக்கு சொன்னாங்க.
நீங்க எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்கின்னு முதல்ல சொல்லுங்க. அப்படிதான். இன்னும் 2 கேள்வி நறுக்குன்னு கேளு. நம்ம அப்பாவிய மூஞ்சி வச்சுடுங்க. எதுக்குல அம்மாவை போட்டு கத்திட்டடக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லனே. நாளைக்கு பொண்ணு பார்க்க போறாவலாம், பூ வைக்க போறாவலாம். என்ன கதை இது? இல்ல நான் தான் சொன்னேன்ல, அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பாப்பாவ, நல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி அமைதியான பொண்ணை பாப்பாவ, நீ கூட வந்து பார்த்தா மத்த போதும்ட்டு. பெரிய இப்ப சாடிட்டிக்கா? இல்லனே. இத பாரு, எங்க கூட அமைதியா வா, பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லு, பிடிக்கலையா வேண்டாம்னு சொல்லு, புரியுதா? இந்தா ராஜேஷ் வந்துட்டான். ராஜேஷ் இவன்ட்டு எடுத்து சொல்லு, பொண்ணு பார்க்க போறோம், கூட வர சொல்லு. பொண்ணு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிட்டு, இல்லன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு. என்ன நான் சொல்றேன் சரிதானே? நீங்க சொன்னா சரிதானே. பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாதுனே. அப்புறம் எப்படி நான் வரவங்க கூட? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான், கீதா தான் பொண்ணு. என்ன ராஜேஷ், நம்ம எல்லாம் முதல்ல பேசினது தானே? ஆமாண்ணே. ராஜேஷனே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியும் தம்பி. கீதாக்கு இதுல சம்மதமா? அதெல்லாம் அவி வீட்ல எல்லாம் பேசிக்கிடுவல. நான் அந்த பிள்ளை மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். புரிஞ்சா? அந்த பிள்ளை மாமா வந்துருவாரு. எப்படிமா கீதா மாமா நம்பர்லாம் வாங்குனீங்க? உமா தான் கீதாட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு வந்தா. நான் ஃபோன் பண்ணி அந்த பிள்ளை மாமாட்ட பேசினேன். அவிகளுக்குலாம் சம்மதம் தான். அதான் நாளைக்கு வாரேன்னு இருக்காரு. எல்லாம் நேர்ல பார்த்து பேசி முடி பண்ணிடலாம். பாருல, காலையில ரெடியா இரு. அது இதுன்னு சொல்லி காரணத்தை சொல்லாத. தம்பி, அம்மா வீணா கோவப்படுத்தாத. கீதா நல்ல பிள்ளை தானே, உனக்கும் தெரியும் தானே? கல்யாணம் பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும். நீ எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவெடு, சரியா? ராஜேஷனே, நான் உங்க கூட பேசணும் தனியா. சரி, 2 பேரும் மொட்டை மாடியில போய் பேசுங்க. நீ என்னல பேரஞ்ச மாதிரி நிக்கா? ஒன்னும் இல்லனே. போ, தம்பிக்கு நல்லா எடுத்து சொல்லு. நீதான் அவன் கூட நல்லா க்ளோஸா இருப்பா. அவனுக்கு கல்யாணம் எப்படி, கல்யாண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அதுலயும் கீதா நல்ல பிள்ளைதான். எல்லாம் எடுத்து சொல்லு. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை, சரியா? ஏட்டி வசந்தா, பழக்கம் விட்டுட்டே இருக்காம சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. நான் இப்பவே வீட்டுக்கு வர ரெடியா தாங்க இருக்கேன். வாங்க போவோம். இக்கா, அப்புறம் நான் எப்படிக்கா தனியா பூ தொடுக்க? ஏய் வசந்தா, எஸ்கேப் ஆவணும்னு பார்த்தா பாத்துக்க. உட்கார்ந்து பூ கட்டிட்டு போ வீட்டுக்கு. அப்ப வேலை பார்க்க மாச்சப்பட்டு தான் உங்க கூட வரீங்கியோ? நீ ஒண்ணும் வர வேண்டாம்மா, நீ உட்கார்ந்து வேலையை பார்த்துட்டு வா. உங்க அம்மா போட்டு அதுக்கப்புறம் இருக்கும். சரிதான், போடி. என்னாச்சு தம்பி? அண்ணே, நீங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? கீதா உங்களோட ஸ்கூல் கிரஷ்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படினே கீதா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தாது சரியா வருமா? நான் எங்க சம்மதிச்சேன். அம்மா தான் கீதாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஒத்த கால நிக்காவோ. அப்ப நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் இல்லண்ணே. என்னன்னு வேண்டாம்னு சொல்லு தம்பி. என் கல்யாணத்தோடய எனக்கு உமா வேண்டாம், கீதா தான் வேணும்னு சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. எனக்கு தெரியும்ண்ணே, ஸ்கூல் டைம்ல இருந்து கீதா உங்க கிரஷ்னு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா நீங்க உமானியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா, கீதா மேல எனக்கு கிரஷ் இருக்குங்கிறது கீதாவுக்கே தெரியாது. அவ வேற படிப்புக்கு லண்டன் போயிட்டா. அந்த கேப்ல அம்மா என்னை வற்புறுத்தி உமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவோ. இப்ப எனக்கு கீதா மேல பெருசா கிரஷ் இல்லைனாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து வாழ வந்தா கண்டிப்பா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். கீதா இப்ப எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனா அவ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுல உன் கொண்டாட்டியே வந்தான்னா அது எப்படி இருக்கும், எப்படி எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு புரியல தம்பி. எனக்கு புரியுதுன்னு உங்க நிலைமை. நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியாவது நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். நிஜமாவேல சொல்றா? ஆமாண்ணே, நாளைக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுறேன், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டா. ஏய் உமா, ஏய் ராஜேஷ், சீக்கிரம் கிளம்பி வாங்க. வேற Dress போடல தம்பி நீ. வேஸ்ட் சட்டை இல்லனா கோட் சூட் போட்டுக்க. ஏமா, இன்னைக்கு என்ன கல்யாணம் மாமா? இன்னைக்கு இந்த Dress போதும். அதுலயும் போறது பக்கத்து வீட்டுக்கு. இதுக்கு எதுக்கு இந்த அலப்பற? சரிதான். நீ இப்படி சந்தோஷமா வந்தாலே எனக்கு போதும். ஏய் உமா, நாங்க இந்த வெளிய நிக்கோம். எல்லா கட்டையும் எடுத்துட்டு வா. வணக்கம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்களா எங்க பொண்ணை தேடி வந்து இப்படி சம்மந்தத்தை பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டேன், உடனே வந்துட்டீங்க. ஆமா, எங்களுக்கும் கீதா வாழ்க்கை மேல அக்கறை இருக்காதா? அவளுக்கு எப்பவும் கல்யாணம் நடக்கும் தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாவம், அவ இங்க தனியா இருக்கா. நாங்க எங்க வீட்டுல வந்து இருந்து சொன்னா கேட்க மாட்டேக்கா. அவ ரொம்ப இண்டிபெண்டன்டான பிள்ளை. இனி கவலைப்படாதீங்க, இனி நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. ஆமா, அவள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்களும் சந்தோஷமா இருப்போம், அவளும் சந்தோஷமா இருப்பா. இதான் என் தம்பி சுரேஷ், மும்பைல வேலை பார்க்கான். அம்மா நேத்து போன்ல சொன்னாவோ மும்பைல பெரிய உத்தியோகத்துல இருக்கலாம். என்ன இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க. அவளுக்கு நீங்க தான் பொண்ணு பார்க்க வரீங்கன்னு தெரியாது பாத்துக்கிடுங்க. நல்ல பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு வாமான்னு சொன்னேன். அதான் ரெடி ஆயிட்டு இருப்பாளா இருக்கும். நீங்க கூப்பிடுங்க. முதல்ல சொல்லிருந்தேன்னு நான் வந்து அலங்காரம் பண்ணி விட்டுருப்பேன்ல. எனக்கு அதெல்லாம் தோணாம போச்சுமா. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு எல்லாம் கிராண்டா பண்ணிடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா கீதா வாமா. ஹாய், நீங்க எல்லாரும் அது ஒண்ணே ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? ஆமா கீதா, எல்லாமே ஸ்பெஷல் தான் போ. இஸ் இட்? எனக்கு தெரியாது. மாமா, இதான் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ். இது ராஜேஷோட ஃபேமிலி. தெரியும், நான் எல்லாம் ஏற்கனவே பேசிட்டேன். நல்ல லட்சணமா இருக்கா சேலையில. உமாளு, இந்த மஞ்ச முடி லட்சணமா? அப்ப நம்மளெல்லாம் என்னன்னு சொல்லுவாவ? ரசனை இல்லாத கேளவிக்கா. சரி, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கிடுங்க. மத்தபடி நம்ம தட்ட மாத்திருவோமா? இல்லங்க, இந்த பிள்ளை நல்ல நிம்மதியா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நீங்க கேக்குறது விடையும் நினைக்கிறது விடையும் அதிகமாவே நாங்க எங்க பொண்ணுக்கு நல்லா செஞ்சு அனுப்புவோம். அப்ப வர மாசமே கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம்.
சரிங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் கல்யாணம்? என்ன கீதா நீ ஃபன் பண்ணிக்கிட்டு? உனக்கும் நம்ம சுரேஷ்க்கும் தான் கல்யாணம். எங்களுக்கு கல்யாணத்துல மனப்பூர்வ சம்மதம். உங்களுக்கு சம்மதம் தானே? அப்போ தட்டு மாத்திக்கலாமா? சரிங்க சம்பந்தி. நிறுத்துங்க. யார் கேட்டு கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? கீதா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கை வேணாம் நான் உன்கிட்ட கேட்டேனா? ஒரு பொண்ணு கிட்ட கேட்காம இப்படி தட்டு மாத்திர வரையும் போவீங்களா? ஏம்மா இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. என்ன சொல்லியா கீதா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. நீங்க எல்லாரும் இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. ஒருத்தரே என் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. போடுங்க எல்லாரும். யோ தொப்பிப்பட மனுஷா. உன்கிட்ட எல்லாம் போன்ல பேசிட்டு தானே என் பொண்ணு கேட்டு வந்தேன். முதல்ல சொல்லி தொலைச்சிட்டு விட்டு தானே கல்யாணம் முடிச்சு வந்துட்டு. எனக்கும் என் குடும்பத்துக்கு இந்த அவமானம் தேவையா? மன்னிச்சு. உன் மன்னிப்பு வேண்டாம், மண்ணு வேண்டாம். எங்க வீட்ல என்ன கத்திர வேலை வச்சுக்கிடாதீங்க. கிளம்புங்க முதல்ல. ஆமாமா ஆமா. உங்க வீட்டுக்குள்ள நாங்க ஒண்ணும் தங்க வரல. கிளம்பியோம். உன்னை போய் ஒரு நல்ல பொண்ணு நினைச்சு பொண்ணு கேட்டு வந்த பாத்தியா? என்ன செருப்பால அடிக்கணும். ஒரு நல்ல பிள்ளை இருக்குன்னு உன்னை கல்யாணத்துக்கு சொன்ன பாத்தியா? அந்த எங்க சம்மதி இந்த உமா விட்ட அம்மா அத சொல்லணும். ஏ உமா, உங்க அம்மா மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். என்ன எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கே? ரோஸ் இல்லாம வாங்க எல்லாரும் கிளம்புவோம். பொண்ணு கேட்டு வந்த மாப்பிள நீ சோகம் இல்ல. அவன் பாட்டுக்கு போறான். உனக்கு என்னையா கண்ணீர் அடிக்கிறான்? உமா, அழுதுற பாட்டியா? ஏதாவது கையில வச்சு அடிச்சு விடுவேன். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சா என்ன உனக்கு? முடியல உனக்கு என்ன? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. மானம் கெட்ட பையன்.